நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நீங்களே ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் நல்லாதான் இருக்கேன். உங்க கண்ணு முன்னாடி எல்லார் கூடயும் தினமும் சிரிச்சு பேசிட்டு தானே இருக்கேன். தேவி, சிரிக்கிறது வேற, சந்தோஷமா இருக்கிறது வேற. நீ மனசார சந்தோஷமா சிரிக்கிறியா, இல்ல மனசு நொந்து வேதனையை வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ள அழுறியான்னு கூட தெரியாத அளவுக்கு உன் அக்கா ஒன்னும் முட்டாள் கிடையாது. போலி சிரிப்பால எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத. நான் சொல்றத கேளு, கொஞ்சம் மனசரிங்கி வா. 2 பேரும் விட்டு கொடுத்து போங்க. அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் இங்கேயே உங்க எல்லார் கூடயும் நல்லாதான் இருக்கேன். நான் எந்த கவுன்சிலிங்கும் அட்டெண்ட் பண்ண தயாரா இல்ல. அவரே வேணான்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் எதுக்கு அந்த கவுன்சிலிங்? என்ன காரியம் நீ பண்ண? என்னன்னா பின்ன கையல் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எப்படி திமிர் எடுத்து போய் கிழிச்சு போடுறா பாரு. அம்மா, அதுக்காக அவசரப்பட்டு கை நீட்டுற. வேற என்ன பண்ண சொல்ற கையல்? ஒவ்வொரு நாளும் இவள பாக்கும் போதெல்லாம் இவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, வாழ வேண்டிய வயசுல புருஷனை பிரிஞ்சு கை குழந்தையோட இவ கஷ்டப்படுறாளேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ராத்திரியில எனக்கு நிம்மதியா தூக்க வர மாட்டேங்குது. ஏய், என்ன சொன்ன? நீ இங்க இருக்கிறது பிடிக்காம அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்றமா? இத பாரு, என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க உன்னை என்னால பாத்துக்க முடியும். ஆனா நாங்க நீ வாழறத பாக்கணும்னு ஆசைப்படுறோம். வாழ்க்கைன்னா என்னன்னு நினைச்ச? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்ட வாழ்க்கை முடிஞ்சிருமா? மா, அதுக்கப்புறம் நீங்க விருப்பம் இருந்தா வாழ்வீங்க, விருப்பம் இல்லாட்டி பிரிஞ்சிருவீங்க இல்ல? எதுக்காக வாடி? அவ கஷ்டப்பட்டு உங்களை சேர்த்து வச்சா அவ பட்ட கஷ்டத்தை விடவா நீங்க சேர்ந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டீங்க? உனக்கே நல்லா தெரியும்ல, உன்னையும் புருஷனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நெஞ்சமா கஷ்டம் அனுபவிச்சாவ. அவ பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு பெருசா தெரியல, நீ பட்ட கஷ்டம் தான் உனக்கு பெருசா தெரியுது. அம்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, இவ புரியாம பேசிட்டு இருக்கா. நீ சும்மா இரு கையல். என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாத்துப்பங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையை நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அந்த நம்பிக்கையை அலட்சியமா மாறும்போதுதான் எனக்கு கோவம் வருது. நாமள இந்த வாழ்க்கை இவளுக்கு அமைச்சு கொடுத்தோம், இவ்வளவு தானே. அம்மா, அதை எதுக்கு இப்ப பேசுற? விடு. அவங்கள தடுக்காதீங்க அக்கா, அவங்க பேசட்டும். தப்பு பண்ணது நான் தானே. ஏய் தேவி, இங்க பாரு தேவி. தேவி, அம்மா தானே அடிச்சாங்க. ஏய் தேவி, ஏன் இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஏய், அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்களோட உலகமே நாம தான். நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அவங்களால தாங்கவே முடியாது. நம்ம மேல ஒரு தூசி துரும்பு பட்டா கூட அவங்க துடிச்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு உன்னை கை நீட்டி அடிச்சிருக்காங்கன்னா அவங்க மனநிலை என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுவும் எங்க எல்லார விடவும் நீனா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அது உனக்கும் நல்லா தெரியும். எப்பவும் உன்னை பத்தியும் வாழ்க்கைய பத்தியும் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதானே அவங்களோட எண்ணம். ஆனா லீகலா டைவர்ஸ்க்கான கவுன்சிலிங்னு சொன்னதும் அதுக்கப்புறம் விக்னேஷுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வெட்டி விட்ட மாதிரி நீ பேசின. அது எந்த தாயால தாங்கிக்க முடியும்? எல்லா அம்மாவுக்கும் தன்னோட ஆண் பிள்ளைய விட பெண் பிள்ளை மேலதான் ஒரு பயத்திலையும் பதட்டத்திலயுமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்,
அமைஞ்ச வாழ்க்கை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாவும் நிம்மதியாவும் இருக்கணும். காலம் முழுக்க அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம புருஷன் கூட அவங்க சந்தோஷமா வாழணும்னு தான் எல்லா அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க. அப்படித்தானே நம்ம அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட ஆசை, எதிர்பார்ப்பு, உன் வாழ்க்கை பத்தின பயம், பதட்டம், இது எதையுமே நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாதுல்ல. நான் எதையுமே தப்புன்னு சொல்லலக்கா. ஆனா என் வாழ்க்கை தான் அப்படி இல்லையே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய், முடிஞ்சு போச்சு நீயா எப்படி சொல்லுவ? இப்போதானே உன் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அந்த வாழ்க்கையோட ஆரம்பம் தான் உங்களுக்காகவே பிறந்திருக்கிற இந்த குழந்தை. இது வரைக்கும் நீங்க வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இதுக்கப்புறம் நீங்க வாழ போற வாழ்க்கை தான். பிரிஞ்சிருந்த உங்களை சேர்த்து வைக்க வந்த வரம் தான் இந்த குழந்தை. ஆனா எதிர்பாராத விதமா அடுத்தடுத்து ஏகப்பட்ட சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த பிரச்சனைய அப்பப்ப பேசி முடிக்காம அது வளர்ந்துகிட்டே போனது எல்லாரோட தப்பு தான். ஒவ்வொரு தடவையும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனை வந்துட்டு போகுது. இதுல தப்பு யாரோடதுன்னு ஒருத்தரை மட்டும் சுட்டி காட்டி பழி போட முடியாது. ஏன்னா இது வாழ்க்கை. உறவுகளுக்குள்ள இருக்கிற பந்தத்தை ஒரேடியா முறிச்சுக்க முடியாது. நான் ஒத்துக்கிறேன், நீ சொன்ன மாதிரி விக்னேஷ் பண்ணது தப்புதான். ஆனா அந்த ஒரு தப்ப வச்சு அவரு இப்படிதான்னு முடிவு பண்ணிட முடியாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். ஆனா அந்த சண்டை சச்சரவெல்லாம் தாண்டி வாழும்போதுதான் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்கோம்னு தெரியும். இந்த பிரச்சனையை சுமூகமா பேசி முடிக்காம இப்படி வளர்த்துக்கிட்டே போறதுல யாருக்குமே நல்லதில்ல. குறிப்பா உனக்கும் குழந்தைக்கும் நல்லதில்ல. பிரியறதெல்லாம் அந்தந்த நேர கோவத்துக்கு அழகா இருக்குமே தவிர காலம் முழுக்க வாழற வாழ்க்கைக்கு அழகா இருக்காது. ஒரு பொண்ணு புருஷனோட இருக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நான் இப்ப தெம்பா தைரியமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் புருஷன்தான். அந்த தைரியம் ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் பக்கத்துல இருக்கும் போதுதான் வரும். தயவு செஞ்சு சொல்றேன், அம்மா அடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்படாத. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோ. அக்கா, மாமாவோட கேரக்டரே வேற. உங்களுக்காக அவரோட அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காரு. ஆனா இவர் அப்படி இல்லக்கா.